நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். இன்று ஒரு ஜோதிட துணுக்குகளை பார்ப்போம். இதோ பக்தி எப்படி இருக்க வேண்டும், பக்தி நெறி எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு சிறு கதையுடன் பார்க்கலாம். உங்களுடைய ஜாதகத்தின் 4ஆம் பாவம் அல்லது 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அது வாங்கிய சாரணம். இதை பொறுத்துத்தான் உங்களுடைய பக்தியும் உங்களுடைய மனமும் இருக்கும். இதோ ஒரு சிறு கதையின் மூலம் ஒரு ஞானி ஒருத்தர் மிக அற்புதமாக ஜோதிட ஞானங்களையும் இறை சக்திகளையும் இறை பக்திகளையும் மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் திடீரென்று இயற்கை சீற்றத்தினால் அவர் வசித்த குடில் மலை மேடுகளாலும் மண் மேடுகளாலும் சூறாவளிகளாலும் சிதைந்து விட்டது. அங்கிருந்த மாணாக்கர்களும் அல்லது பக்கத்து வீட்டு அண்டை வீட்டார்களும் மொத்தமும் இறந்து விட்டார்கள். இவருடைய பக்தியின் மெச்சை இவர்கள் சிஷியர்கள் தேடிக் கொள்கிறார்கள், தேடி தேடி அலைகிறார்கள். அவருடைய உடல் முழுமையாக கிடைக்கவில்லை, எலும்புகளாக மட்டுமே கிடைத்தது. இறந்தவர்கள் அத்தனை பேருடைய எலும்புகளை எண்ணி பார்க்கிறார்கள். இதில் நம்முடைய குருநாதர் எலும்பு எந்த எலும்பு என்று தெரியவில்லை. ஆனால் அங்கு வந்த ஆசிரியர், அங்கு வந்த ஒரு ஜோதிடன், அங்கு வந்த ஒரு இறை தெய்வஞன் மிக அற்புதமாக ஒரு வழிமுறையை கூறினான். ஒவ்வொரு எலும்புகையும் தன்னுடைய காதில் எடுத்து வைத்துக் கொண்டு பாருங்கள், உங்களுடைய குருநாதருடைய எலும்பு ஈஸியாக சுலபமாக கண்டறியப்படும். ஆம், ஒவ்வொரு எலும்புகளாக எடுத்து வைக்கும் பொழுது யாரும் எதுவும் காதுகளில் ஒலிக்கவில்லை. ஆனால் ஞானியான ஜோதிடனான தெய்வஞனான எலும்பு மட்டும் ஒலிக்கிறது. காலமே கிரகமே, காலமே கிரகமே, கால பைரவா என்று ஒலிக்கிறது. ஆம், நம்மளுடைய ஜோதிடராகிய நாம் நம்மளுடைய ஜாதகத்தின் 4ஆம் பாவம் எதுவோ அந்த பாவத்தினுடைய இறை சக்தியை நம் நெஞ்சுக்குள் வைத்து கொண்டாலும், அது பாடத்திட்டமாக இருந்தாலும், நெஞ்சுக்குள் இரத்தமும் சதையுமாக நாம் உணர்ந்தால் நம் எலும்பும் கவிபாடும், நம் எலும்பும் காலத்தை உணர்த்தும். ஆக உங்களுடைய 4ஆம் பாவத்தில் இருக்கும் கிரகத்தை பொறுத்து உங்களுடைய பக்தியும் உங்களுடைய எலும்பும் சொல்லும் ஜோதிட ஞானங்களையும் ஜோதிட பாடங்களையும். ஆம், எலும்புக்கு காரண கிரகமும் இரத்தத்திற்கு காரண கிரகமும் செவ்வாய் அங்குதான் நீசப்படுகிறார். அதனால்தான் உங்களுடைய 4ஆம் பாவம் எது, 4ஆம் பாவத்தில் இருக்கும் கிரகம் எது, அது வாங்கிய சாரத்தில் மட்டும் பக்தியையும் நேர்மையையும் தர்மத்தையும் தெய்வத்தையும் தெய்வஞனையும் ஜோதிடத்தையும் அற்புதமாக உணருங்கள். நம் வாழ்வில் ஜோதிட உலகில் முடிசூடா மன்னனாகவும் இறைவனோடு இரண்டர கலந்து நிற்போம். நன்றி, நமஸ்காரம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.